ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். நவம்பர் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் அபிஜித் நட்சத்திரம். அதுவும் சஷ்டி திதி ஆரம்பித்ததுக்கு பிறகு வரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறதால செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த இலை மீது இந்த 3 பொருட்களை வைத்து நீ நிலைவாசல்ல வைக்கிறதால பணவரவு தாறுமாறாக ஏற்படும். கேட்டது அப்படியே கிடைக்கும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பொருளை எப்படி வைத்து வழிபாடு நடத்தணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதமும் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது நமக்கு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை சில மாதங்களில் 2 முறையோ வரும். அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அபிஜித் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வெற்றி பெறுபவர்னு அர்த்தமா. அதாவது கிருஷ்ண பரமாத்மா தன்னோட மயில் இறகுல இந்த அபிஜித் நட்சத்திரத்தை ஒளிச்சு வச்சிருக்காராம். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தமாவே 27 நட்சத்திரங்கள் இருக்குன்னு தெரியும். நமக்கு தெரியாத, நம்ம அதிகமா பயன்படுத்தாத ஒரு நட்சத்திரம் தான் இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம். எந்த ஒரு நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டாலும் அதோட காலம் அப்படிங்கிறது 24 மணி நேரங்கள் வரும். ஆனா இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வெறும் 24 நிமிஷங்கள் மட்டும்தான் இருக்குமா. இந்த 24 நிமிஷத்துல நாம கடவுள்கிட்ட வைக்கக்கூடிய எந்த ஒரு கோரிக்கையும் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை வழிபடுறதுக்கான முக்கியமான நோக்கம். அபிஜித் நட்சத்திரத்துல நம்ம என்ன கேட்குறோமோ அது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பக்தர்களோ பூலோகத்துக்கு அதை அனுப்புனா அதை யாரும் தவறா பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா அதை அவரோட மயிலிறகுல ஒளிச்சு வச்சிருக்காராம். வெறும் 24 நிமிஷங்கள் மட்டும்தான் பூலோகத்துக்கு இந்த அபிஜித் நட்சத்திரத்தை அனுப்புவாராம். அப்படி வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்ப ஆரம்பித்து எப்ப முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாதமும் உத்திராடம் முடிஞ்சு திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட பகுதி இருக்குல்ல, அதுதான் அபிஜித் நட்சத்திர வேலை. அதாவது உத்திராட நட்சத்திரத்தோட கடைசி 12 நிமிடங்கள், திருவோண நட்சத்திரத்தோட முதல் 12 நிமிடங்கள், இந்த 12 சேர்க்கும் போது மொத்தமா நமக்கு 24 நிமிஷங்கள் கிடைக்குதுல்ல, அதைத்தான் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு இப்ப இந்த மாசத்தை எடுத்துக்கோங்களேன். நவம்பர் 25ஆம் தேதி இரவு 9:56 வரைக்கும் உத்திராடம் இருக்கு. அதோட கடைசி 12 நிமிடம் என்ன வரும்? 9:44. அதே மாதிரி 9:57க்கு திருவோணம் பிறக்குதுல, அதோட முதல் 12 நிமிடம் என்ன வரும்? 10:08. இதுதான் இந்த 22 நிமிஷங்கள். ஆக மொத்தத்துல நவம்பர் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது இரவு 9:44 ஆரம்பித்து 10:08 வரைக்கும் இருக்கு. இதுதான் இந்த மாதம் வந்திருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்துக்கான அந்த 24 நிமிஷங்கள். இதுல கூடுதலா இன்னொரு விசேஷமும் இருக்கு. இந்த மாதத்துக்கான பெரிய சஷ்டி இருக்குல்ல, அதாவது வளபெரிய சஷ்டி, அது நமக்கு புதன்கிழமை தான் வருது. ஆனா அந்த சஷ்டி திதிக்கான நேரம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை இரவு 8:08 ஆரம்பிச்சிடுது. எப்படி பார்த்தாலும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்தது. சஷ்டி திதியும் 8:08 ஆரம்பிச்சிடுது. அபிஜித் நட்சத்திரமும் இரவு ஒரு 9:45 தான் ஆரம்பிக்குது. ஆக மொத்தத்துல இப்படிப்பட்ட ஒரு சஷ்டி அப்படிங்கிறது, இப்படிப்பட்ட ஒரு அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப அரிதா கிடைக்கக்கூடியது. பயன்படுத்திக்கோங்க. சரி, இரவு 9:44 இருந்து 10:08 வரைக்கும் அபிஜித் இருக்குன்னு சொல்லிட்டோம். இந்த நேரத்துல நீங்க என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம்? அதுவும் நிலைவாசல் வழிபாடு ரொம்ப முக்கியம். கிருஷ்ண பரமாத்மாவை உங்க வீட்டுக்குள்ள வரவழைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம். குழந்தை பாக்கியம் இல்ல, சரியான வேலை அமையல, திருமண வரன் கைகூடி அமையல, தொட்டதெல்லாம் தோல்வி, இது மாதிரி எந்த ஒரு நியாயமான கோரிக்கையா இருந்தாலும் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட இந்த 24 நிமிஷங்கள் நீங்க முன்வைக்கும் போது அது நிச்சயம் நடக்கும். அது கூடிய சீக்கிரம் உங்க கைக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான 3 பொருட்கள். இதுக்கு உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இலைகள் அப்படிங்கிறது செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலை அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய வேல் வடிவம் மாதிரியே காட்சி அளிக்கும். முருகப்பெருமானுக்கு உகந்த பூக்கள்ல இந்த செம்பருத்தியும் ஒன்று. அதனால 3 எண்ணிக்கையில செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க. அந்த 3 செம்பருத்தி இலைகள்லையும் 3 முக்கியமான பொருட்களை வைக்க போறீங்க. முதல் முக்கியமான பொருள், செவ்வாய்க்கிழமையில அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கிறதால செவ்வாய் பகவானுக்கு ரொம்ப உகந்த ஒரே ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு. துவரம்பருப்பு அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு படைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். வாழ்க்கையில செவ்வாய் தோஷம் இருக்கு, சொந்த வீடு சொந்த நிலம் அமையல, வீடு சொத்து இது சம்பந்தமான வழக்குகள் நிலுவையில இருக்கு அப்படிங்கிறவங்க
செவ்வாய் பகவானுக்கு துவரம்பருப்பை படைக்கலாம். அதுவும் அபிஜித் நட்சத்திர வேளையில துவரம்பருப்பை வச்சு படைக்கிறது எக்கச்சக்கமான பலன்களை ஏற்படுத்துமாம். சரி, அடுத்து ஒரு முக்கியமான பொருள் பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணு, பெருமாள், திருமால், கிருஷ்ண பரமாத்மா இவங்க எல்லாருமே வேற வேற இல்ல. இவங்க எல்லாருக்கும் ரொம்ப உகந்தது இந்த பச்சை கற்பூரம் தான். பச்சை கற்பூர வாசம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் மகாவிஷ்ணுவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். கிருஷ்ண பரமாத்மா வந்துருவார். கடைசியா ஒரு ஸ்பூன் இல்ல ஒரு அரை ஸ்பூன் மிளகு, இவ்வளவு எண்ணிக்கை தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. கடன் பிரச்சனையில இந்த செவ்வாய்க்கிழமையில பயன்படுத்தக்கூடிய பரிகாரத்துல துவரம்பருப்புக்கும் மிளகுக்கும் அதிக பங்கு இருக்கு. சரி, இந்த 3 பொருட்களை என்ன செய்யணும்? எடுத்த உடனே எடுத்துட்டு போயிட்டு நிலைவாசல்ல வைக்க கூடாது. வீட்டோட பூஜை அறையில வெறும் 24 நிமிஷங்கள் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால செவ்வாய்க்கிழமை மாலை ஒரு 6-7 மணிக்கெல்லாமே செம்பருத்தி இலையை கழுவி சுத்தப்படுத்தி இந்த 3 பொருட்களையும் அந்த இலை மீது வைத்து தயார் செஞ்சு வச்சுக்கணும். சரியா இரவு 9:44 பிறந்ததுக்கு அப்புறமா இந்த 3 பொருட்களையும் பூஜை அறையில வச்சுட்டு குறைந்தது ஒரு 10 நிமிஷமாவது இது உங்க வீட்டோட நிலைவாசல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிலைவாசலை எந்த பக்கம் வேணாலும் வச்சுக்கலாம். ஒருவேளை நிலைவாசல்ல வெளிப்பக்கம் வைக்க முடியலன்னா நிலைவாசல் கதவை திறந்து விட்டு நீங்க வீட்டுக்கு உள்பக்கம் கூட வச்சுக்கலாம், தப்பில்ல. நீங்க வெறும் 24 நிமிஷம் மட்டும் உங்க கையில இருக்கிறதால அந்த நேரத்துக்கு இந்த 3 பொருட்களையும் தயார் செய்து செம்பருத்தி இலை மேல வச்சு அடுக்கிறது அப்படிங்கிறது நேரம் பற்றாக்குறை ஆகிடும். அதனாலதான் முன்கூட்டியே இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்க செம்பருத்தி இலை மீது வச்சு தயார் செஞ்சுட்டு 9:44 பிறந்த அடுத்த செகண்டே இந்த 3 பொருட்களையும் பூஜையில வச்சுட்டு உடனே எடுத்துட்டு போயிட்டு நிலைவாசல வச்சுடுங்க. 24 நிமிஷங்கள் முடியுது பாருங்க. அதாவது இந்த அபிஜித் நட்சத்திரம் முடியக்கூடிய நேரம் அந்த 10:08. அது வரைக்கும் அது நிலைவாசல அப்படியே இருக்கட்டும். அந்த நேரத்துல கிருஷ்ண பரமாத்மா கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் கூடவே கடன் பிரச்சனை, சொத்து, வீடு, நிலம் இது எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவானையும் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க. இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த அபிஜித் நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த 3 பொருட்களையும் எடுத்து அந்த பச்சை கற்பூரத்தையும் துவரம்பருப்பையும் மிளகு மட்டும் எடுத்து ஒரு பேப்பர்ல மடிச்சு வீட்டோட பூஜை அறையில முருகப்பெருமான் போட்டோக்கு முன்னாடி வச்சிடுங்க. அந்த இலையை நீங்க பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. பூஜை அறையில காய்ந்த பூக்கள்லாம் தண்ணியில விடும்போது அந்த இலையையும் சேர்த்து தண்ணியில விட்டுக்கலாம். இதுதான் அபிஜித் நட்சத்திர வேளையில வெறும் 24 நிமிஷங்கள் மட்டுமே நீங்க பயன்படுத்தி பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம். பச்சை கற்பூரம், துவரம்பருப்பு, மிளகு இது 3மே ரொம்ப எளிதா வீட்டில் இருக்கக்கூடியது. இல்லைனா கூட உடனடியா தயார் செய்யக்கூடிய பொருட்கள் தான். எல்லா மாதமும் இந்த அபிஜித் அப்படிங்கிறது இந்த நேரத்துல வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நள்ளிரவு 2 மணி, 3 மணி, 1 மணிக்கெல்லாம் கூட வரும். அந்த மாதம் நம்ம கண் விழித்து மெனக்கட்டு இதுக்காக பூஜை பண்ண முடியாது. ஒரு சில மாதங்கள், அதுவும் கடந்த சில மாதங்களாவே ஒன்று காலை நேரத்திலையோ இல்ல மாலை ஒரு 6-7 மணிக்கோ இப்ப பார்க்குற மாதிரி இரவு 9:45 10:08 இந்த மாதிரி நேரத்திலே வருது. நமக்கு இது மாதிரி மாதங்கள்ல வரும்போது அந்த அபிஜித்தை பயன்படுத்திக்கோங்க. அடுத்த மாதங்களோ ஜனவரி மாதமோ உங்களுக்கு நள்ளிரவுலையோ இல்ல அதிகாலை 3 மணி 4 மணிக்கோ வந்துருச்சுன்னா கண் விழித்து இந்த அபிஜித்தை பயன்படுத்துறது அப்படிங்கிறது கஷ்டமான காரியமா போயிடும். கூடுமான அளவுக்கு நவம்பர் 25 செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி பிறந்ததுக்கு பிறகு வரக்கூடிய இந்த அபிஜித் வேலையை பயன்படுத்திக்கோங்க. ஒட்டுமொத்த கடவுளோட அனுகிரகமும் சேர்ந்து கிடைக்கும். உங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையா இருந்தா கிருஷ்ண பரமாத்மா செவி கொடுத்து கேட்டு அதை நிறைவேற்றி கொடுப்பார். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.